காலம். அந்த இருண்ட காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய சத்தம் இல்ல, தேவனுடைய கிரியை இல்ல. ஆலயத்துல ஆராதனை நடக்குது, பலிகள் செலுத்தப்பட்டது, ஆனால் தேவனுடைய கிரியை இல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படல, தேவனுடைய வல்லமை வெளிப்படல, தேவனுடைய தரிசனம் வெளிப்படல. மக்கள் ஏங்கினார்கள், பக்தியுள்ள யூதர்கள் ஏங்கினார்கள். அநேகருக்கு அது இருண்ட காலமாயிருந்தது, இருண்ட காலமாயிருந்தது. ஆனால் ஒரு சிலர் பக்தியுள்ள யூதர்கள் அந்த தேவனோடு தன்னை இணைத்துக் கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள், பக்தியுள்ளவர்களாக மேசியாவை எதிர்பார்த்தவர்களாய் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல தான் இந்த யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்காய் இருந்தான். அவன் வெளிச்சத்தில் அநேகர் களி கூர்ந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு தகவல், ஒரு நற்செய்தி வருது. என்ன நற்செய்தினா, வனாந்தரத்தில் ஒட்டகமயிர் உடையை தரித்தவனாக ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்காய் இருக்கிறார். அவர் இடத்துல போனோம்னா நமக்கு சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்று சொல்லி அநேகர் என்ன செய்தார்கள்? பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் என்ன செய்தார்கள்? வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகனை தேடி போனார்கள். இப்ப யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து, நீங்க போய் வனாந்தரத்தில் இருக்க அந்த மனுஷன் யார் என்று நீங்க விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 19. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னே யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான், அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். கவனிங்க, இந்த